Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான application of derivatives ஒரு final revision பார்க்க போறோம். 1 மார்க்ல given a curve y is equal to 7x minus x cube அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு curve ஓட ஈக்குவேஷன் இருக்கு நம்ம கிட்ட. இதுல x increases at the rate of 2 unit per second அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது given வந்து dx by dt rate of change வந்து கொடுத்திருக்காங்க with respect to the time. dx by dt ஓட வேல்யூ 2 யூனிட்டா இருந்துச்சுன்னா the rate at which the slope of the curve changing அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஸ்லோப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ ஸ்லோப் பண்றதை நம்ம யூஸ்வலா எம்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா, dm by dt தான் நம்மள என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கும் போது எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்லோப் ஆஃப் எனி கர்வ் அப்படின்றது வந்து அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு சேமா இருக்கும், dx by. இப்போ ஒய்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ dy by dxன்றது தான் நம்மளோட எம்மோட வேல்யூ. இப்போ ஒய் வந்து 7x மைனஸ் எக்ஸ் கியூப்னா dy by dx என்னவா இருக்கும், இதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எழுதணும். 7x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 7 வரும், எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x² அப்படின்றது கிடைக்கும். இதுதான் எம். கேள்வியில் என்ன கேட்டாங்க, d by dt of m, dm by dt தானே கேட்டாங்க. ஸோ d by dt of ஸ்லோப், ஸ்லோப் தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே, 7 minus 3x², இதுதான் கேட்டிருந்தாங்க. இதை 7 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0 ஆயிடும், அது கான்ஸ்டன்ட். -3 அப்படியே இருக்கும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். அதுக்கப்புறம் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்போது dx by dt கிடைக்கும், அதையும் நம்ம எழுதியிருக்கணும். இங்கே -3யும் 2ம் மல்டிபிள் பண்ணால் -6, மல்டிபிள் பை எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் பாருங்க 5 அப்ளை பண்ண சொன்னாங்க, 5 மல்டிபிள் பை dx by dt கொஸ்டினில் 2 கொடுத்துருந்தாங்க, அதனால இங்கே 2 அப்படின்றத எழுதணும். இதை மல்டிபிள் பண்ணும்போது -60 அப்படின்னு கிடைக்குது. யூனிட் வந்து யூனிட் பர் செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிடி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கு பாருங்க, அதான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். the function f of x is equal to x by 2 plus 2 by x has local minimum at x is equal to whatன்னு கேட்குறாங்க. எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுக்கும்போது இது வந்து ஒரு லோக்கல் மினிமமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லோக்கல் மேக்ஸிமா, மினிமா, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் என்ன கேட்டாலும் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அது ஈக்குவல் 0 பண்ணோன்னா அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மறுபடியும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். f of x இங்கே இருக்குது கொஸ்டினில். ஸோ f dash of x is equal to x by 2னா 1 by 2 into xன்னு அர்த்தம் இல்லையா, அப்போ 1 by 2 அப்படியே இருக்கும். எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். இங்கே 2 by xன்னு இருக்குது, 2 அப்படியே தான் இருக்கும். 1 by xை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1 by x² அப்படின்றது கிடைக்கும், அதை எழுதிக்கலாம். ஸோ இவங்களை வந்து ஈக்குவல் டு 0 பண்ண, எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நமக்கு அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ f dash of x is equal to 0ன்னு பண்ண போகிறோம். இதை மல்டிபிள் பண்ணால் இது வந்து 1 by 2, இங்கே -2 by x² ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. -2 by x² அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ 1 by 2 is equal to 2 by x² பாசிட்டிவ் ஆயிடுச்சு. டிவைடில் இருக்க x² இங்கே வந்துடும், இந்த 2 அங்கே போயிடும். அப்போ x² ஈக்குவல் டு 2 2s are 4. அப்போ x is equal to √4ன்னு வரும். 4 வெளியில் எடுத்தோம்னா +or -2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ வந்து +2 -2 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதில் எப்போ வந்து இது வந்து மினிமா எப்போ மேக்ஸிமான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா டபுள் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ஷார்ட்டு. இதில் 1 by 2ன்றது கான்ஸ்டன்ட், 0 ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். இதில் இந்த 2வும் 1ம் மல்டிபிள் பண்ணால் -2 அங்கே தான் இருக்கும். 1 by x² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -2 by x³ அப்படின்றது கிடைக்கும். அப்போ f double dash of xோட வேல்யூ என்ன, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 by x³ அப்படின்னு கிடைக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் பாயிண்டான +2வையும் -2வையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ வந்து கிரேட்டராக வந்துச்சுன்னா அது மினிமா. ஸோ அதே மாதிரி இன்னொன்றுக்கு வந்து வைஸ் வர்ஸா. இப்போ நான் +2வை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். இதில் +2வை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். கிரேட்டர் தென் 0 அப்படின்னா இந்த 2ன்றது பாயிண்ட் ஆஃப் மினிமா அப்படின்னு அர்த்தம். therefore 2 is பாயிண்ட் ஆஃப் மினிமா. எக்ஸ் வந்து 2வா இருக்கும்போது தான் என்னோட கிராஃப் வந்து பாயிண்ட் வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமா அப்படின்னு எழுதிக்கலாம். இதே இது -2வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். அப்போ -2 வந்து மேக்ஸிமா அப்படின்னு எழுதணும். அப்படியே ரிவர்ஸில் வரும் நமக்கு இது மட்டும். இப்போ அடுத்து எந்த பாயிண்ட் அப்படின்னு கேட்டதுனால 2 தான் நம்மளோட ஆன்சர் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. கேள்வியை நல்லா படிங்க. மினிமம் வேல்யூன்னு கேள்வியில் கேட்டாங்க அப்படின்னா இந்த 2வை கொண்டு போய் இங்கே கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் மினிமம் அட்டு தான் கேட்டிருக்காங்க, அதனால அந்த 2வை நம்ம அப்படியே சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, the point of inflection of a function f of x is at a point where f of x equal to 0. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மேலே ஏறிட்டு இப்படி கீழே இறங்கும் போது இந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அந்த டேர்னிங் பாயிண்ட்டை வச்சு தான் இது வந்து மேக்ஸிமமா மினிமமா, அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் மேக்ஸிமம் பாயிண்டாவோ இல்லை மினிமம் பாயிண்டாவோ இருக்கும். ஸோ இதான் பேசிக் கிராஃப். இப்போ கிராஃப் வந்து இப்படி மேலே ஏறி இப்படி கீழே இருந்துச்சுன்னா கிராஃப் இது கீழே போயிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு இந்த கிராஃபில் அட்டைன் ஆகிறது வந்து மேக்ஸிமம். அதனால f dash of இந்த இடத்துல f dash of x வந்து ஈக்குவல் டு 0 ஆகிடும்.
இது வந்து கிராஃப் இப்படி மேல எழும்பிட்டு இப்படி கீழ இறங்குதுல்ல. இதுல வந்து இங்க இருந்து நீங்க என்ன பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் f டாஷ் ஆஃப் x வந்து பாசிட்டிவா இருக்கும். இங்க இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் ஆகும். இதே நம்ம இப்படி டிரா பண்ணியிருக்கோம் யூ கர்வ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வர்ற பாயிண்ட் வந்து டெஃபினட்டா மினிமமா இருக்கும். ஏன்னா கிராஃப் வந்து மேல போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு தெரியாது. நோ மேக்ஸிமம் வேல்யூ. இப்ப இங்க இருந்து வரும்போது இது வந்து f டாஷ் ஆஃப் x லெஸ் தென் 0 ஆவும். இங்க போகும்போது கிரேட்டர் தென் 0 ஆவும் இருக்கும். அதான் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து மினிமம் வேல்யூ அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப கேள்வியில பாருங்க, எப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேக்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா f டாஷ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 0க்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த சைன் சேஞ்சும் நடக்காம இருக்கணும். அப்பதான் அது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். முதல்ல பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு சேஞ்ச் ஆகுமா, இல்ல நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுமா, இல்ல நாட் சேஞ்சான்னு கேட்டிருக்காங்க. f dash of x does not change to the left to the right point அப்படின்ற C ஆப்ஷன் தான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய கரெக்ட் ஆன்சர். அடுத்து assertion and reasonல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு strictly decreasing on -1 to +1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. ரீசன் சரியா தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா f dash of x வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது strictly increasing ஃபங்க்ஷன் சொல்லுவோமான்னு கேட்டிருக்காங்க. அது ட்ரூ தான். சரி, ரீசன் மட்டும் இப்போ ரீசன் கரெக்டா இருக்கா, அசர்ஷன் ட்ரூ ஆன் மட்டும் செக் பண்ணிடலாமா. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதோட இன்க்ரீசிங் இன்டர்வல் வந்து இதுல வருதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் தான் எடுத்து f of x அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை மேலே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. f dash of x கண்டுபிடிக்கும் போது x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, இந்த மைனஸ் அப்படியே வந்துச்சு. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். அதை நம்ம எழுத வேண்டாம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது ஈக்குவல் டு 0 கொடுங்க. f dash of x ஈக்குவல் டு 0னா 2x minus 1 ஈக்குவல் டு 0. இப்போ 2x minus 1 ஈக்குவல் டு 0னா x is equal to -1 அங்கே போனால் +1 ஆகும். மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகும் இல்லையா. அப்போ x is equal to 1/2. இப்போ நம்ம -1 to +1 அப்படின்ற இன்டர்வல்ல தானே செக் பண்ண சொன்னாங்க. -1 to +1க்குள்ள இந்த 1/2ன்றது ஒரு பிரேக்கப் பாயிண்டா இருக்கு. இப்போ -1 to 1/2க்குள்ள நமக்கு என்ன சைன் கிடைக்குது, அதோட நேச்சர் என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி 1/2ல இருந்து 1 வரைக்கும் என்னன்னு பார்க்கணும். -1 to 1/2, அதே மாதிரி 1/2 to 1 ரெண்டுத்துல எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இப்போ -1ல இருந்து 1/2க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து f dash of xல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். இப்போ 0 எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 2 into 0 0 0 minus 1 -1. அப்ப நெகட்டிவா இருக்குல்ல. அப்ப f dash of x மைனஸ்ல இருக்கிறதுனால இது ஒரு டிக்ரீசிங். அப்புறம் 1/2ல இருந்து 1 வரைக்கும் செக் பண்ணோம். நம்ம 1/2ல இருந்து 1 வரைக்கும் ஒரு 0.6 0.7 எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது வேல்யூ பாசிட்டிவா தான் கிடைக்குது. அப்ப பாசிட்டிவ் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்ப -1ல இருந்து +1 வரைக்கும் பாதி தூரம் டிக்ரீசிங், பாதி தூரம் இன்க்ரீசிங் வரதுனால இது ஓவராலா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் நம்ம சொல்ல முடியாது. ஸோ assertion false, reason trueன்ற ஆப்ஷன் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். A particle moves along the curve 3y is equal to ax cube plus 1 such that at a point with x coordinate 1, y coordinate is changing twice as fast as x coordinate அப்படின்னு கொடுத்திருக்காங்க. x coordinate value 1 நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு கண்டிஷன் வந்து y coordinate changing அப்படின்னா அது வந்து dy by dt. இது எப்படி இருந்துச்சுன்னா twice as fast as x coordinate. x coordinate change வந்து double the time இருந்தது. x coordinate changeக்கு double the time இருந்தது. அப்ப given என்னன்னா dy by dt is equal to twice double the time dx by dtன்றது கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் கர்வோட ஈக்குவேஷனும் தந்துட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ இந்த கிவன் கண்டிஷனையும் இதையும் யூஸ் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அந்த கர்வ்ல இருக்கிற அந்த ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல கர்வை வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ல வந்து கோஆர்டினேட் சேஞ்சிங்கிறது வந்து அவங்க வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்னு சொல்லலை. ஆனால் சேஞ்சிங் அப்படின்னும் போது நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். நம்ம டைமிங் தான் நம்ம எடுத்துப்போம் யூஸ்வலாகவே. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே டிஒய் பை டிடி, இங்கே டிஎக்ஸ் பை டிடி தானே எடுத்திருக்கோம். அதுவே நமக்கு சப்ஸ்டியூஷனுக்கும் வரும். ஸோ 3y இருக்கு, 3 அப்படியே தான் இருக்கும். y வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிடி. இந்த ஏ அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்ட் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஎக்ஸ் பை டிடி வரும். இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அதை நம்ம எழுதணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த dy by dtக்கு பதிலாக கேள்வியில் என்ன கொடுத்தாங்க, 2 டைம் dx by dt கொடுத்தாங்கல்ல. ஸோ அதை எழுதிக்கோங்க. இங்க இருக்கிற dx by dtயும் இங்க இருக்கிற dx by dtயும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இங்க 3 2s are 6 மட்டும் இருக்கும். இங்க 3ax squared மட்டும் இருக்கும். இதுல x கோஆர்டினேட்டுக்கு தான் 1 எடுத்துக்க சொன்னாங்கல்ல. அப்ப இந்த x ஓட பிளேஸ்ல 1 போட்டீங்கன்னா 1 squared 1 ஆயிடும். 1 into 3a 3a தான். மல்டிபிள் இருக்க 3 இந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்போ 6/3ன்னு எழுதிடலாம். கேன்சல் பண்ணா a வேல்யூ 2. அதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் கேபிட்டல் M and small m denote the local maximum and local minimum values of the function. கேபிட்டல் M வந்து local maximum வேல்யூனும் small m வந்து local minimum வேல்யூனும் எடுத்துக்கோங்க. For the function f of x is equal to x plus 1 by x. x வந்து not equal to 0.
ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் எம் மைனஸ் ஸ்மால் எம்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதில் யார் மேக்ஸிமம் யார் மினிமம் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்ச உடனே அது ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. ஸோ 1 இது பிளஸ் இன்ட்டு மைனஸ் -1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. -1 பை எக்ஸ் ஸ்கொயர் அங்கே போனால் ப்ளஸ் ஆயிடுச்சு. டிவைட்ல இருக்க எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆயிடும். இங்கே இருக்க ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆயிடும். இப்போ வெளியில எடுக்கும்போது பிளஸ் ஆர் -1. இந்த +1 -1 இதுல எது மேக்ஸிமா எது மினிமா நமக்கு தெரியாது இல்லையா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல இருந்து ஸோ இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணி அதை இன்னொரு தடவை டபுள் டெரிவேட்டிவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டபுள் டெரிவேட்டிவ்ல நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவா வந்துச்சுன்னா அது வந்து லோக்கல் மினிமா அப்படின்னு நம்ம சொல்லணும். அது எது மாத்தி லெஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமா சொல்லணும், கிரேட்டர் வந்துச்சுன்னா மினிமான்னு சொல்ல போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து எழுதியாச்சு. டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இங்க இருக்க -1 அங்கே தான் இருக்கு. 1 பை எக்ஸ் ஸ்கொயர்ட பண்ணும்போது -2 பை எக்ஸ் கியூப்னு வரும். மைனஸ் மல்டிபிள் பண்ணா 2 பை எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ. இந்த டபுள் டெரிவேட்டிவ்ல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது? +1 அண்ட் -1. +1 முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். +1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 பை 1 2 தான். அப்போ பாசிட்டிவா வருது. இதே -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க -1 கியூப் -1 வரும்ல, அப்ப -2 வருது. அப்ப 2ன்றது வந்து ஆக்சுவலா கிரேட்டர் தென் 0. இதுல -2ன்றது வந்து லெஸ் தென் 0. அப்ப +1 போடும்போது வேல்யூ வந்து கிரேட்டரா வந்திருக்கு. அப்ப லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1 அப்படின்னு எழுதணும். லெஸ் தென் 0 கொடுக்குற வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்ஸிமான்னு சொல்லுவோம். ஸோ லோக்கல் மேக்ஸிமா அட் த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லணும். இந்த டபுள் டெரிவேட்டிவ் மட்டும் தான் நம்ம யூஸ்வலா மாத்தி சொல்றது. டபுள் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0னா நமக்கு கொடுத்த பாயிண்ட் வந்து நம்மளோட லோக்கல் மினிமா. சரி, இந்த மினிமா மேக்ஸிமா கண்டுபிடிச்சாச்சு. ஆனா கேள்வியில மினிமா மேக்ஸிமா வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்கல. லோக்கல் மினிமம் வேல்யூவையும் மேக்ஸிமம் வேல்யூவையும் எம்னு அவங்க எடுக்க சொன்னாங்க இல்லையா? இது மினிமம் அட் த வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 1 எடுத்துட்டு போய் கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 + 1 பை 1 பண்ணா +2 கிடைக்குது. இந்த மாதிரி -1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணோம். -1 இங்கேயும் -1 வரும். -1 -2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமான்றதுல தான் நமக்கு கேபிட்டல் எம் -2 வருது. மினிமம்ல தான் +2 வருது. கேள்வியில் என்ன கேட்டாங்க? எம் மைனஸ் எம் தானே கேட்டாங்க. அப்போ -2 பண்ணும்போது -4 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். இதுல ஷோ தட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இந்த இன்டர்வல் π/2, π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வல்ல டிக்ரீசிங் காட்டணும். இப்போ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் என்ன இன்டர்வல் நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் முதல்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அது ஈக்குவல் 0 கண்டுபிடிக்கணும் இல்லையா? கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்றது முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ நமக்கு வேணும் எப்படி பார்த்தாலும். ஏன்னா அது கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், லெஸ் தென் 0 இருந்தால் அது ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் நம்ம டேரெக்டாக சொல்லிக்கலாம். ஏன்னா வெறும் இன்டர்வல் மட்டும் போதும் இல்லையா? இங்கே வெறும் ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங்னு காமிச்சா போதும்ல. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது முதல்ல பாருங்க, பார்க்குறக்கு u/v பேட்டர்னில் இருக்குது. u/v எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? u'(v மைனஸ் u(v'/v²) இப்படி தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதான் நம்மளோட u வேல்யூ, இது நம்மளோட v வேல்யூ. ஃபர்ஸ்ட் u' 16 sin x அப்படின்னு இருக்கு. 16 வந்து வெறும் கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. v எடுத்து அப்படியே எழுதிடணும். அதனால 4 + cos x அப்படியே எழுதியாச்சு. இந்த மைனஸ் போட்டாச்சு. u எடுத்து அப்படியே எழுதணும். அதனால 16 sin x எழுதிட்டு v' வந்து 4 + cos x 4 வந்து 0 ஆயிடும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin x கிடைச்சிருக்கு. இதுல இந்த 4 வந்து இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 16 × 4 64 cos x. அப்புறம் இந்த cos x இந்த cos x மல்டிபிள் பண்ணும்போது 16 cos² x அப்படின்னு வந்திருக்கும். அதே மாதிரி இங்க 0 கூட பண்ண வேண்டாம். இதை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 16 சைனும் மல்டிபிள் பண்ணும்போது sin² x அப்படின்னு வருது. இங்க ஒரு x இருந்துச்சுல, இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 வரும். 1க்கு கீழே எதுவும் இல்லாதனால டினாமினேட்டர்ல 1 போட்டுக்கலாம். இங்க டினாமினேட்டர் இருக்கு, இங்க டினாமினேட்டர் இல்ல. எல்சிஎம் எடுக்கிறதுக்காக இந்த 4 + cos², இந்த v²க்கு பதிலாக 4 + cos x the whole square போட்டுக்கலாம். அதை இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதான் இங்க எழுதியிருக்கேன். இது வந்து a + b the whole square மாதிரி இருக்கா? ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப்ல. இதுல வந்து 16 cos², 16 sin² இருக்கிறதுனால 16 இந்த மாதிரி காமனா எடுத்துக்கோங்க. இதை a + b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16, cos ஸ்கொயர் பண்ணா cos², 2ab-ல 2 × 4 × cos x. அதான் இங்க 8 cos x வந்திருக்கு. டினாமினேட்டர் அப்படியே எழுதியாச்சு. cos² sin² சேர்ந்தா இது 1 ஆயிடும்ல, அதனால இது 1ன்னு போட்டுடலாம். 1 × 16 வந்து 16 தான். ஸோ முதல்ல இருக்க 64 cos x, இது ஒரு +16. இந்த மைனஸ் உள்ள போகும்போது -16 - cos² -8 cos x.
பிளஸ் 16 மைனஸ் 16 கேன்சல் ஆயிடுச்சு. 64 காஸ் எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு 8 காஸ் எக்ஸ் இருக்கா, இங்க இதுவும் காஸ் எக்ஸ் லைக் டேர்ம்ஸ் தானே. இப்போ 64 காஸ் எக்ஸும் இந்த 8 காஸ் எக்ஸும் மைனஸ் பண்ணா 56 காஸ் எக்ஸ் வருது. இங்க ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு, டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. ஸோ இப்போ இது வந்து ஒரு லெஸ் தென் 0 இந்த இன்டர்வல்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கேள்வியில கேட்டிருக்காங்க. செகண்ட் π/2 to π அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது π/2, இது π. அப்ப செகண்ட் இன்டர்வல் செகண்ட் குவாட்ரண்டோட ஆங்கிள் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இதுல பாருங்களேன், காஸ் எக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவ், ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், காஸ் வேல்யூ கண்டிப்பா எப்படி தான் இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். இதுல வர காஸ் வேல்யூ எல்லாமே நெகட்டிவ். இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிட போறோம். எப்படி பார்த்தாலும் வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. இங்க ஒரு 56 காஸ் எக்ஸ் இருக்கு, இந்த காஸ் வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ் டேர்ம், இது ஒரு நெகட்டிவ் டேர்ம்னு வச்சுக்கோங்களேன். எது வந்து பிக் நம்பரா இருக்கோ அதோட சிம்பிள் தானே ஃபைனல் ஆன்சருக்கு வரும். எப்படி பார்த்தாலும் 56 காஸ் எக்ஸ் தான் பெரிய வேல்யூவா இருக்கும், காஸ் நெகட்டிவா இருக்கிறதுனால வேல்யூ நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். ஸோ இந்த நியூமரேட்டர் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டர்ல ஹோல் ஸ்கொயரா இருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ மேல நெகட்டிவ், கீழே பாசிட்டிவ். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம நெகட்டிவ் தான் அக்செப்ட் பண்ணுவோம். அப்போ f dash of x less than 0வா இருக்கிறதுனால the function is decreasing in the interval π/2, π அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்டர்வல் இன் விச் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் எஃப் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது எங்கே இன்க்ரீசிங் எங்கே டிக்ரீசிங்னு கேட்டாங்க. நான் முதல்ல அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் அது ஈக்குவல் டு 0 பண்ணி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ ஈக்குவல் டு 0 பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதுதான் உங்களோட பிரேக்கப் பாயிண்ட்டும் கூட. அதை வச்சு தான் இன்டர்வலை நம்ம ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதவே முடியும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுங்க, f dash of x டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். 20 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, -9 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். -9 × 1 -9. 6 அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, மைனஸ் அப்படியே இருக்கு. எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x² அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ இதில் -9, இங்கே 6 2s are 12x, இங்கே ஒரு -3x² இருக்கு. இவங்க எல்லாருக்கிட்டையுமே -3 காமனாக இருக்கிறதுனால -3 வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது ஈக்குவல் டு 0 பண்ணும்போது மல்டிபிள் இருக்க -3 அங்கே போய் 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்மை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், சரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 × 3 3 வரணும், நடுவில் -4 வேணும்ல. இப்போ மல்டிபிள் பண்ணால் 3யும் நடுவில் 4ம் வேணும்னா 3 1s are 3 அப்படின்னு கிடைக்கும். -3 -1, அப்போ x - 3 x - 1 அப்படின்னு எழுதிடலாம். ஆனால் அதை நீங்கள் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது தான் எக்ஸோட எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது x is equal to +3, x is equal to +1. ஸோ 3 or 1 ரெண்டுமே பிரேக்கப் பாயிண்ட் தான். இதில் பர்டிகுலராக அவங்க எந்த இன்டர்வலும் மென்ஷன் பண்ணாததுனால -∞ to +∞ எடுத்துக்கோங்க. இதில் நம்மளோட பிரேக்கப் பாயிண்ட் வந்து 1 and 3 இருக்கு. ஸோ 1ல் ஒரு பிரேக்கப்பும் 3 இந்த லைனில் இங்கே பிளாட் பண்ணுறது மாற்றி பிளாட் பண்ணவே கூடாது, நம்பர் லைனில் வர மாதிரி தான் பிளாட் பண்ணணும். ஸோ 1ம் 3யும் எடுத்திருக்கோம். ஸோ இன்டர்வல்னு பார்க்கும்போது -∞ to 1, 1 to 3, 3 to ∞. இதை எழுதிட்டு இதுதான் நம்மளோட இன்டர்வல். இதுக்குள்ள பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா நம்மளோட f dash of x அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் அது வந்து இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா நீங்கள் சொல்லணும் இல்லையா. இப்போ இது ஒரு நம்பராக கொண்டு போய் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்காம நம்மளுடைய f dash of x ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. இந்த ஈக்குவல் டு 0 பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பை தான் நம்ம எடுக்கணும். -3 × இதை இப்படி வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட இப்படி வச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஈஸி, அதனால இப்படி எழுதிக்கோங்க. f dash of x வந்து -3 x - 3 x - 1 இப்படி இருக்கு. இதில் -∞ to -1க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்குன்னா 0 எடுத்திருக்கேன். இப்போ 0 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ நெகட்டிவ், இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் நெகட்டிவ் தான். இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 - 1 இதுவும் நெகட்டிவ் தான். அப்போ 3 மைனஸ் வருதுல்ல, மல்டிபிள் பண்ணால் நெகட்டிவ் தானே வரும். அதனால தான் f dash of x less than 0 டிக்ரீசிங் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த இன்டர்வல் வந்து 1 to 3, அதனால இங்கே இன்டர்வல் வந்து 1 to 3ன்னு போட்டாச்சு. 1க்கும் 3க்கும் நடுவில் 2ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். -3 மைனஸாக தான் இருக்கும். இப்போ நான் 2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 - 3 இது நெகட்டிவ் தான். இதில் 2 - 1 பண்ணும்போது 2 பெரிய நம்பர் ஆகிடல, அதனால இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ -× ++++ + தானே, அதனால தான் 1 to 3 வந்து greater than 0வா இருக்குது. அதனால நம்ம இதை இங்கே இன்க்ரீசிங் அப்படின்னு எழுதிக்கிறோம். கடைசி இன்டர்வல் வந்து 3 to ∞. இங்கே 3 to ∞ இன்டர்வல் எடுத்துட்டு 3க்கும் ∞ நடுவில் 4ன்ற நம்பர் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ -3ன்ற நம்பர் நெகட்டிவ், 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது பாசிட்டிவாக தான் இருக்கும். மொரோவர் இதுவுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ 2 + ஒரு மைனஸ் வர்றதுனால மல்டிபிள் பண்ணால் நெகட்டிவ் தான் வரும். அதனால நம்ம சொல்லிடலாம் 3 to ∞ அப்படின்றதுல f dash of x less than 0 வருது. அதனால இது என்ன ஃபங்க்ஷன், ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து x belongs to 0 to 1, அதாவது அந்த எண்டிங் பாயிண்ட் கொடுத்துறாங்க. 0லேருந்து 1 வரைக்கும் செக் பண்ணோம். அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா செக் பண்ணுறதுக்கும் நார்மல் மேக்ஸிமம் மினிமா செக் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான்.
எப்படி பண்ணாலும் குடுத்திருக்கிற ஃபங்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணி எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம்ல. இதுல அப்சல்யூட்னு கேட்டிருக்கிறதுனால இதுல அந்த எண்டிங் பாயிண்ட்டும் தெரியும். அப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூவும் தெரியும். அந்த 3 வேல்யூமே கொண்டு போய் இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது யார் மேக்ஸிமா யார் மினிமான்றதை டைரக்டாவே நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்ல டபுள் டெரிவேட்டிவ் எடுத்து நம்ம வந்து யார் மினிமம் வேல்யூ கொடுக்க போறோம், யார் மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். 12 into x to the power 4/3 minus 6x to the power 1/3 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 12 வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ண n into x power n minus 1ல டிஃபரன்ஷியேஷன்ல அப்போ 4/3 x to the power 4/3 minus 1. அதே மாதிரி இங்க -6 அப்படியே இருக்கும். x பவர் 1/3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/3 x power 1/3 minus 1 அப்படின்னு வரும். 4/3 minus 1 அப்படின்றத இங்க 1/1ன்னு போட்டு எல்சிஎம் எடுத்து தான் மைனஸ் பண்ணணும். 4 1s are 4, 3 1s are 3 மைனஸ் பண்ணும்போது 1/3 வரும். அதே மாதிரி இங்கேயும் by 1 போட்டுட்டு இப்படி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 minus 1 2/3 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்னால -2/3 அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த 3யும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டைம்ஸ். அதே மாதிரி இங்க 3யும் இந்த 12ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 4s are 4 4 16 x to the power 1/3 இங்க 2 x to the power 2/3ன்னு இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. இது ஈக்குவல் டு 0 பண்ணிக்க போறோம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கேன். இங்க மைனஸ்ல இருக்க டேர்ம் அந்த பக்கம் ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி போனா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இங்க மல்டிபிள் இருக்க 16 இந்த பக்கமும் இங்க இருக்கிற மல்டிபிள் இருக்க x to the power -2/3 இங்கேயும் கொண்டு வந்திருக்கேன். டினாமினேட்டர்ல நெகட்டிவ் பவர் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் கொண்டு போகும்போது அது பாசிட்டிவ் ஆயிடும். மொரவர் 2 பேஸும் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதான் இங்க. ஸோ இந்த நெகட்டிவ் பவர் மேலே எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி பாசிட்டிவ் பவர் ஆயிடும். சேம் பவர் இருந்தது, சேம் பேஸ் இருந்துச்சுன்னா பவர் வந்து ஆட் ஆகும். நடுவில் மல்டிபிள் சிம்பிள் இருக்கு, அதனால அப்போ 1/3 + 2/3 ஆட் ஆயிடுது. டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால 1 + 2 3/3 தான். 3/3ன்றது 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ x power 1 is equal to 1/8 அப்படின்னு கிடைச்சிருக்கு கீழே. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1/8 தான். கேள்வியில் அப்சல்யூட் வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் சிம்பிளாக இங்கே பாருங்கள், 2 எண்டிங் பாயிண்ட் அவங்க கொடுத்துருந்த இன்டர்வலோட எண்டிங் பாயிண்ட்டும் நமக்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூவும் கொஸ்டினில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எக்ஸாக்டாக எது மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லிடலாம். இப்போ இந்த கிவன் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கிவன் கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டான இந்த 1/8யும் அவங்க கொடுத்துருந்த 2 எண்டிங் பாயிண்ட் 0 and 1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 0 1 வந்து அவங்க கொடுத்துருந்த எண்டிங் பாயிண்ட், இதுக்கு நடுவில் 1/8ன்றது நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் வேல்யூ. மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 இதான் கிவன் கொஸ்டின். இதில் 0 சப்ஸ்டியூஷன் எடுத்தால் எக்ஸோட பிளேஸில் 0 0 into anything 0 தான். இப்போ ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. அடுத்து 1/8 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 12 into 1/8 the whole power 4/3 இங்கே அதே மாதிரி 1/8 the whole power 3ன்னு இருக்குது. இதை வந்து 1/8ன்றத 1/2 the whole power 3ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 2 வந்து 2ஓட பவர் 3 வந்து 8 கிடைக்கும்ல. அப்புறம் 1 power anything 1 தான். அதனால் 1/2 the whole power 3ன்னு எழுதிட்டு 3 3 கட் பண்ணிடுங்க. இங்கே அதே மாதிரி 8 வந்து 2 power 3ன்னு எழுதிட்டு 3 3 கட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் 1/2 power 4 இருக்கும். 2 power 4 16 ஆகிடும். 2 into 2 into 4 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 1/2 மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். உங்களோட 4 டேபிளில் 4 3s are 4 4s are 3/4 இருக்கும். இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3/1. இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 3s are 3, 4 3s are 12. ஸோ -9/4ன்னு கிடைக்குது 1/8 சப்ஸ்டியூட் பண்ண. அடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட பிளேஸில் 1 power anything 1 தான். அப்போ 12ம் இங்கே 6 தான் இருக்குது. அப்போ 12 - 6 நம்ம என்னென்னு எழுதிடலாம், 6ன்னு எழுதிடலாம். இப்போ 3 ஆன்சரை பாருங்கள். 0க்கு 0 ஆன்சராக வந்தது. 1/8 போடும்போது -9/4 வந்திருக்கு. 1 போடும்போது 6 வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னா 6 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அது வந்து அட் த பாயிண்ட் 1ல் கிடச்சிது. மினிமம் வேல்யூ வந்து இந்த நெகட்டிவ் நம்பர் தான் மினிமம் வேல்யூ. அட் த பாயிண்ட் x is equal to 1/8ல் கிடச்சதுன்னு எடுத்து எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். த பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஷீட் இஸ் 300 சென்டிமீட்டர். ஒரு ரெக்டாங்கிள் மெட்டாலிக் ஷீட் இருக்குது. இதோட பெரிமீட்டர் மட்டும் 300. பெரிமீட்டர்னா சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கோம். இதோட லென்த் வந்து எக்ஸ்னும் பிரெத் ஒய்னும் எடுத்திருக்கோம். எப்படி பார்த்தாலும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளில் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 into L + Bன்னு சொல்லுவோம்ல, அதான் 2 into X + Y ஈக்குவல் டு 300ன்னு கொஸ்டினில் தந்திருக்காங்க. மல்டிபிள் இருக்க 2 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகிடும். ஸோ x + y is equal to 150 அப்படின்னு கிடைக்குது. இதில் நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிளில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக +x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் -xன்னு எழுதி வச்சுக்கலாம். அப்போ y வந்து நம்ம 150 - xன்னு கூட எழுதிக்கலாம். அதுக்கான ஹிண்ட் தான் இந்த 300. சரி, இப்படி இருந்த மெட்டாலிக் ஷீட்டை இட் இஸ் ரோல்டு அலாங் ஒன் சைடு அண்ட் ஃபார்ம் அ சிலிண்டர். இதில் ஒரு சைடை வச்சு இப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகும். த டைமென்ஷன் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷீட் ஸோ தட் தி வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஸோ ஃபார்ம்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதோட டைமென்ஷன் நம்ம எந்த வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வால்யூம் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் இந்த சிலிண்டரில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் வந்து 300, அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ யூஸ்வலாக வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து πr² தான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதில் பாருங்களேன், இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் லென்த் இருக்குல்ல, இது சிலிண்டராக உருட்டும் போது இந்த எக்ஸுன்ற லென்த்து தான் இந்த சர்க்கிளாக கன்வெர்ட் ஆகிருக்கும். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அந்த எக்ஸ் ஆக்சுவலாக. அப்போ இப்போ இதோட ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா 2πr = எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்க்கு தான் இந்த லைனு. அப்போ ரேடியஸ் வேணும்னா மல்டிப்பிள் இருக்க 2π இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ x/2π அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. அப்புறம் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து இங்கே இருக்கிற இந்த வித் இருக்குல்ல ஒய், அதுதான் வந்து இப்படி உருட்டும் போது ஹைட்டாக இருக்கும். அப்போ ஹைட் = ஒய்ன்னு எழுதிக்கலாம். கேள்வியில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் வேரியபிளுக்கு கொண்டு வரணும். இப்போ πr²hல் ஆர் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், x/2π. அதனால் x/2π போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து ஒய் தான், ஆனால் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 150 - xன்னு எழுதிக்கலாம். அப்போ தான் ஈக்குவேஷன் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். எழுதியாச்சு. இங்கே மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, πயை ஸ்கொயர் பண்ணால் π² அப்படின்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு பையும் இங்கே இருக்கிற பையும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் மேலே ஒரு x², கீழே ஒரு 4 ஒரு π இருக்கும். இங்கே வந்து 150யும் ஒரு -xம் இருக்குது. இந்த x² வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 150 × x², 150 x², x² × x வந்து x³ அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபார்ம். இதை இப்படியே வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் போனோம்னா uvயில் வரும். ஆனால் உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் dv/dx அப்படியும் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை v' போட்டாலும் ஓகே தான். ஸோ வால்யூமை vன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. dv/dx = 1/4πன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட், அது அங்கேயே தான் இருக்கும். 150 x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 150 அங்கேயே இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -3x² அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவை =0 பண்ணணும். now v' = 0. இந்த டேர்ம் =0 கொடுக்கும்போது இங்கே மல்டிப்பிளில் இருக்க 1/4π அங்கே போய் டிவைட் ஆகி 0 ஆகிருக்கும். உள்ளே வந்து 300xம் -3x² இருக்குது. இவங்க ரெண்டு பேர்கிட்டே காமனாக இவங்ககிட்டையும் 3x இருக்குது, இவங்ககிட்டையும் 3x இருக்குல்ல, 3x வெளில எடுத்துருங்க. அப்போ இங்கே உள்ளே வந்து ஒரு 100 மட்டும் இருக்கும், இங்கே ஒரு x மட்டும் இருக்கும், இங்கே =0 இருக்குது. அப்போ 3x = 0ன்றது ஒரு ஆப்ஷன், 100 - x = 0ன்றது ஒரு ஆப்ஷன். -x அங்கே போனால் +x ஆகிடும். அப்போ 100 = x, இங்கே x = 0. x = 0 வந்து நாட் பாசிபிள். ஏன்னா x = 0னா அந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் 0ன்னு வரும், அதுக்கு பாசிபிளே இல்லை. அதனால் x = 100 தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, x = 100 ஓகே. இப்போ அந்த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஷீட் 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எப்போ வந்து அந்த சிலிண்டர் வந்து மேக்ஸிமம் வால்யூமை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு தானே கேட்டாங்க. அப்போ x 100 இருக்கும்போது அவங்க மேக்ஸிமம் வால்யூம் தான் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு டபுள் டேஷ் செக் பண்ணிடலாம். டபுள் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் செக் பண்ணி இந்த 100 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ நெகட்டிவில் வந்தால் இட் ஹோல்ட்ஸ் மேக்ஸிமம் வால்யூம்னு சொல்ல முடியும்ல. அதுக்காக ஃபஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுலேருந்து எடுத்து எழுதிட்டு டபுள் டேஷ்லேயும் இந்த 1/4π கான்ஸ்டன்ட் தான் அங்கேயே இருக்கும். 300x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 300, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும், இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்கிறதுனால 6x தான் டபுள் டெரிவேட்டிவ். இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த 100 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது 300 - 600 நெகட்டிவில் வந்துருச்சுல. டபுள் டெரிவேட்டிவ் நெகட்டிவில் வந்துச்சுன்னா நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்டில் கண்டுபிடிச்சி வச்சுருக்க வேல்யூ வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள் டேஷ் வந்து <0 இருக்கிறதுனால x = 100 இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா நம்ம சொல்லிடலாம். அப்போ x 100 இருந்தால் y என்ன, y தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, y = 150 - x. அப்போ 150 - 100 வந்து 50 தான். இப்போ டைமென்ஷன் வந்து x and y தானே கொஸ்டினில் எடுத்துருந்தோம். அப்போ x வந்து 100 சென்டிமீட்டராக இருந்தால் பிரெத் வந்து 50 சென்டிமீட்டராக இருக்கும்போது தான் நம்ம ஃபார்ம் பண்ணுற சிலிண்டர் வந்து மேக்ஸிமம் வால்யூமை ஹோல்ட் பண்ணும் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வால்யூம் இஸ் மேக்ஸிமம் வென் L is equal to 100 cm, B is equal to 50 cm எழுதிடுங்க. இந்த கொஸ்டின் வந்து 6 ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் 8/27 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்ல, நம்ம டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ஜஸ்ட் எழுதியிருக்கேன். இதோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நம்மளோட இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் வரும், அது பார்த்துக்கோங்க. அடுத்து கேஸ் பேஸ்டு பார்க்கலாம். செக்ஷன் ஈல a rectangular visiting card is to contain 24 square centimeter of printing matter. நடுவில் அந்த பிரிண்ட் பண்ணுற பிளேஸ் மட்டும் 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருந்துச்சு. the margin at the top and bottom of the card வந்து 1 cm. டாப்லேயும் பாட்டம்லேயும் 1 cm லீவ் பண்ணியிருக்காங்க. and margin the left and right to be 1.5 cm as shown.
இந்த பக்கமும் 1.5 சென்டிமீட்டர் வந்து விட்டுருக்காங்க மார்ஜினுக்காக. இப்போ இதை யூஸ் பண்ணி on the basis of the above information answer the following questions. First one, write the expression for the area of the visiting card in terms of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விசிட்டிங் கார்டோட ஏரியாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிங்க அப்படின்றது தான் நம்மளோட முதல் கொஸ்டின். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டிங் ஏரியாவோட பிரிண்டிங் மேட்ரு வருதுல்ல, இந்த ஏரியா மட்டும் 24னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெக்டாங்கிள் கார்டு. ஸோ பிரிண்டிங் ஏரியா வந்து நம்ம இங்கே வந்து எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இது வந்து எக்ஸ் லென்த்து ஒய் பிரெத்து இருக்க மாதிரி நடுவில் பிரிண்டிங் ஏரியா இருக்குது. கொஸ்டினில் ஏரியா 24னு தந்துட்டாங்கல்ல, அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 24/x. ஒய்யோட வேல்யூ நம்ம 24/xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ விசிட்டிங் கார்டு, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து விசிட்டிங் கார்டோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ விசிட்டிங் கார்டுன்றது இந்த பிரிண்டிங், இந்த மார்ஜின் எல்லாம் சேர்ந்து தான் விசிட்டிங் கார்டு. இப்போ இந்த விசிட்டிங் கார்டோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து 1.5 மார்ஜின் விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 1.5, இது ஒரு 1.5 அப்படின்னும் போது இந்த விசிட்டிங் கார்டோட டோட்டல் லென்த்து பிரிண்டிங் மேட்ரு மட்டும் எக்ஸு, இந்த பக்கம் ஒரு 1.5, இந்த பக்கம் ஒரு 1.5 வருது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1.5 3, அதனால எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ லென்த் ஆஃப் த விசிட்டிங் கார்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதணும். மாரி பிரெத்தை பார்க்கும்போது இந்த பிரிண்டிங் மேட்ரு மட்டும் ஒய், மேலே மார்ஜினுக்கு ஒரு 1 யூனிட், கீழே மார்ஜினுக்கு ஒரு 1 யூனிட் அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விசிட்டிங் கார்டோட இந்த பிரெத்துன்றது இந்த ஒய் ப்ளஸ் மேலே ஒரு 1 கீழே ஒரு 1, அதனால இதை நம்ம ஒய் ப்ளஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் பிரெத் ஆஃப் த விசிட்டிங் கார்டு வந்து ஒய் ப்ளஸ் 2 அப்படின்னு வருது. இப்போ ஏரியா ஆஃப் த விசிட்டிங் கார்டு தானே கேட்டாங்க, அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பு தானே. லென்த் இன்ட்டு பிரெத்து, லென்த் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3, பிரெத் வந்து ஒய் ப்ளஸ் 2. மல்டிபிள் பண்ணிக்கலாம் இதை. இதில் ஒய்க்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்க 24x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே இருக்குது. ஒய்க்கு பதிலாக மட்டும் 24/xன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேள்வியில் அவங்க கேட்டிருக்காங்க கிவ் யுவர் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதனால் எக்ஸ் மட்டும் வர்றதுக்காக எழுதிட்டு உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸும் 24/xையும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸு கட் ஆகிடும், வெறும் 24. எக்ஸும் 2ம் 2xன்னு வந்திருக்கும். இப்போ 3 × 24 வந்து 72/x, 3 2s are 6ன்னு வந்துச்சு. ஸோ இதான் வேல்யூ. இதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரும் கூட. ஸோ இதில் இந்த 24ம் 6ம் நம்பராக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 13 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டினோட வேல்யூ இது தான், ஏரியா ஆஃப் த விசிட்டிங் கார்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இது ஏரியான்றதுனால கேபிட்டல் ஏல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது கொஸ்டினை பார்க்கலாம். obtained the dimension of the card of minimum area. ஸோ இந்த கார்டோட ஏரியா வந்து மினிமமாக இருக்கணும்னா அதோட டைமென்ஷன் எவ்வளோ எடுக்கணும் கண்டுபிடிங்க அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஏரியாவோட ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோன்னா ஃபைன் பண்ணிடலாம். செகண்ட் பார்ட்டை ஏரியா மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ a' ஈக்குவல் டு 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, 72 இருக்குது, 1/x இருக்குல்ல, 1/xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/x², 30ன்றது கான்ஸ்டன்ட், அது 0 அப்படின்னு வந்துடும். இப்போ இதான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபஸ்ட் டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 பண்ணுறோம். அப்போ 2, இது வந்து -72/x² ஈக்குவல் டு 0. இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 × x², 2x², 1 × 72, 72. டினாமினேட்டரில் இருக்க x² அங்கே போனால் 0 ஆகிடும். அப்போ 2x² - 72 = 0. -72 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +72 வரும். /2 கேன்சல் பண்ணால் 36. x is equal to √36 வெளில எடுத்தால் +or-6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் வந்து எந்த வேல்யூ எடுக்கும்போது பாசிட்டிவ், எந்த வேல்யூ எடுக்கும்போது டபுள் டெரிவேட்டிவ் நெகட்டிவ்னு பார்க்கணும். இங்கே ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, 2 - -72/x², அதை எடுத்துக்கோங்க. அதில் டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, -72 அப்படியே இருக்குது. 1/x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2/x³, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ 144/x³ தான் டபுள் டெரிவேட்டிவ். இதில் முதல்ல +6 சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், -6 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ 6 வந்து இங்கே >0, இது வந்து <0. டபுள் டெரிவேட்டிவில் >0ன்னு வந்துச்சுன்னா தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மினிமான்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இங்கே 6 >0 கொடுக்கறதுனால 6 வரும்போது தான் ஏரியா வந்து மினிமமாக இருந்தது. அப்போ x is equal to பாயிண்ட் ஆஃப் மினிமம் அப்படின்னு எழுதிருங்க. அதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. மினிமம் ஏரியா வர்றதுக்கு என்ன எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எக்ஸுக்கு 6 எடுக்கணும். அப்போ எக்ஸு 6னால் லென்த் ஆஃப் த விசிட்டிங் கார்டு தான் x+3 நம்ம முதலே கண்டுபிடிச்சிருந்தோம். அதனால் 6+3 9 சென்டிமீட்டர் எடுக்கணும். பிரெத் வந்து y+2. y வந்து 24/x தானே கொஸ்டின் படி. இப்போ 24/6 வந்து 4 தான் y. அப்போ 4 + 2 வந்து 6 சென்டிமீட்டர். இப்போ 9 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் விசிட்டிங் கார்டோட லென்த் எடுக்கும்போது அதில் மினிமம் ஏரியா கவர் ஆகும் அப்படின்றது கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Engine displacement is a measure of a cylinder volume swept by all the pistons of the piston engine. The piston moves inside the cylinder bore. The cylindrical bore is in the form of the circular cylinder open at the top.
ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டர் வந்து டாப்பில் வந்து ஓப்பனாக இருந்தது, விச் இஸ் மேட் ஃப்ரம் த மெட்டல் ஷீட் ஆஃப் ஏரியா 75 பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மெட்டல் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் இந்த சிலிண்டரை ரெடி பண்ணியிருக்காங்க. டாப்பில் மட்டும் ஓப்பனாக இருந்தது. அந்த மெட்டல் ஷீட்டோட ஏரியா தான் வந்து 75 பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இது பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன். த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஆர்னு எடுத்துக்கோங்க, ஹைட்டை ஹெச்னு எடுத்துக்கோங்க, ரைட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இன் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மெட்டல் ஷீட் இருக்குது. இந்த மெட்டல் ஷீட்டோட ஏரியா வந்து 75 பை. இதை யூஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஓப்பனில் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கீழே இருக்க பாட்டமும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஏரியா தான் 75 பை. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 பை RH, பாட்டம் மட்டும் ஒரே ஒரு சர்க்கிள் πr². ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 75 பை வரும். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் இந்த சிலிண்டரை அவங்க ரெடி பண்ணாங்க. 2 பேர்கிட்டையும் பை இருக்கிறதுனால பையை காமனாக எடுத்துகிட்டு இங்கே வெளியில் இருக்கிற பை கூட கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இங்கே 2 பை RH ஒரு r² இருக்கும். ப்ளஸ் r² அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற மல்டிப்பிள் இருக்க 2 ஆரும் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ஹெச் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கிடைக்குது. ஏன்னா ஒரே வேரியபிளாக இருந்தால் தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹெச்சை வந்து 75 மைனஸ் r² பை 2r அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். இப்போ கேள்வியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட் த வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் தான் கேட்டாங்க. வால்யூமை கண்டுபிடி, அது ஆர் மட்டும் தான் இருக்கணும். அதனால் ஹெச்சை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ வால்யூமோட ஃபார்முலா πr²h அப்படின்றது. ஸோ அதான் எழுதியிருக்கோம். ஸோ வால்யூம் வந்து πr²h, வால்யூம் B இஸ் ஈக்குவல் டு πr² அங்கே இருக்குது, ஹெச்சுக்கு பதிலாக πr² அங்கே இருக்குது, ஹெச்சுக்கு பதிலாக மட்டும் 75 மைனஸ் r² பை 2r. ஒரு ஆரும் ஒரு ஆரும் மட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இந்த பை இங்கே வச்சுட்டு ஆறு மட்டும் உள்ளே கொண்டு போயிடலாம். 75r மைனஸ் r³ பை 2 அப்படின்றது கிடைக்குது. 2 கான்ஸ்டன்ட்னால வெளியே வச்சுருக்கோம். 75r மைனஸ் r³ அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே கிடச்சிருக்கு. இதுதான் வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ். கண்டுபிடிச்சாச்சா? செகண்ட் வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் ஃபைண்ட் dv பை dr. வால்யூம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம்ல, அது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் பண்ணிடலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் பண்ணும்போது இது வந்து dv பை dr ஈக்குவல் டு இங்கே வந்து π பை 2, 75r டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெறும் 75 வரும், r³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3r² அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இதுதான் dv பை dr வேல்யூ. ஸோ அடுத்த தேர்ட் பார்ட்டில் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வென் த வால்யூம் இஸ் மேக்ஸிமம். வால்யூம் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது ரேடியஸ் என்னவாக இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். dv பை dr ஈக்குவல் டு 0 தேர்ட் பார்ட்டுக்கு. ஏன்னா அப்போ தான் அது அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் அது எப்போ மேக்ஸிமம்னு சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து 75 மைனஸ் 3r² ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதான் நம்ம ஃபைனலாக முடிச்சிருந்தோம் இல்லையா? இங்கே மல்டிப்பிள் இருக்க அந்த π பை 2 அங்கே போய் 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் 75 மைனஸ் 3r² மட்டும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கும். இதில் மைனஸ் 3r² அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் 3r². மல்டிப்பிள் இருக்க 3 இங்கே வந்து டிவைட் ஆகிடும். 75 பை 3 வந்து கேன்சல் பண்ணும்போது 25 டைம்ஸ் வருது. அப்போ ஆர் மட்டும் வேணும்னா ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆயிருக்கும்ல, அப்போ ரூட் 25 வருது. வெளியில் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதான் ஆரோட வேல்யூ. இப்போ d² v பை dr² நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவை திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவில் π பை 2 75 மைனஸ் 3r² இருந்துச்சு. 75 0 ஆகிடும். மைனஸ் 3 அங்கே தான் இருக்கும். r² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r வரும்ல, 2 3s அப்போ இங்கே 6r அப்படின்னு வந்துடுது. இதுதான் டபுள் டெரிவேட்டிவோட வேல்யூ. இந்த டபுள் டெரிவேட்டிவில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம், வேல்யூ நெகட்டிவில் வருது. மைனஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தென் 0ன்னு வரும். இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் 6r இருக்குல்ல, இந்த இடத்துல முதல்ல ப்ளஸ் 5 போட்டோம் அப்படின்னா மைனஸ் 13 வந்துடுது. அப்போ நெகட்டிவ். டபுள் டெரிவேட்டிவ் நெகட்டிவில் வந்தது அப்படின்னா தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. அப்போ r ஈக்குவல் டு 5 இருக்கும்போது தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவாக இருக்குது. ஆனால் மைனஸ் 5 போடும்போது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுதுல்ல, அப்போ டபுள் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0னா இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் மினிமான்னு எழுதணும். நமக்கு வந்து எப்போ மேக்ஸிமம் வால்யூம் கிடைக்கும் அப்படின்னு தானே கேட்டாங்க. மேக்ஸிமம் வால்யூம் கிடைக்கணும்னா ரேடியஸ் வந்து 5ஆக இருக்கும்போது தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்படி எழுதிடலாம். அப்போ r ஈக்குவல் டு 5ஆக இருக்கும்போது வால்யூம் வந்து மேக்ஸிமம். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஹைட்டை வந்து இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம்ல. 75 மைனஸ் r² பை 2r தானே ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்க ஃபார்மேட். அதில் வந்து h இஸ் ஈக்குவல் டு 75 மைனஸ் r² பை 2rல r வர இடத்துலாம் 5 அப்ளை பண்ணுங்கள். இங்கே 5² இங்கேயும் 5 போட்டோன்னா 75 மைனஸ் 25 50, கீழே 2 5s are 10, கேன்சல் பண்ணால் 5 வருது. அப்போ ஹெச்சும் ஆரும் ரெண்டுமே சேம் தான். ஆர் 5 இருந்தனா ஹெச்சும் என்ன தான் வந்திருக்கு? 5 தான் வந்திருக்கு. அப்போ ஹெச்சும் ஆரும் சேமாக வருது. ஆனால் இங்கே பி ஆப்ஷனில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபார் மேக்ஸிமம் வால்யூம் ஹெச் வந்து கிரேட்டர் தென் ஆராக இருக்கணுமா? இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா ஹெச்சும் ஆரும் சேமாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம் வால்யூம் இருக்குது.
ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் தான் ட்ரூ. அப்போ ஹெச் கிரேட்டர் தன் ஆர் அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து ஃபால்ஸ். இது வந்து உங்களோட ஆர் ஆப்ஷன் கொஸ்டின் தான். ஸோ அதை ஆன்சர் பண்ணலாம். இதை ஆன்சர் ஆனால் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எப்படி வேணும், ஆர் வேணும். ஆர் வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.